விஜய், அண்ணாமலை, சீமான், இந்த 3 பேர்ல உங்களோட ஆதரவு யாரு? விஜய்க்கு தான். எதனால ப்ரோ? எதனாலனா அவன் இப்போ இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் நான் குறை சொல்ல, ஒரு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லிட்டு தான், வேறு எதுவும் கிடையாது. இத்தனை வருஷமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்காங்க. சரி, ஓகே, ஒரு வாட்டி விஜய்க்கு போட்டு பார்ப்போமே, ஏன்னா சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு அவர் மேலே இருக்க நம்பிக்கையால தான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஏன் உதயநிதியை விட்டுட்டீங்க? சரி, உதயநிதி அவர் வந்தால் தான் அந்த காம்படிஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான். சரி, ஓகே. சீமான், அண்ணாமலை, விஜய், உதயநிதி 4 பேர்ல யாருக்கு உங்களோட ஆதரவு? கண்டிப்பாக விஜய்க்கு தான் ப்ரோ. ஏன் ப்ரோ? அவர் ஏதோ ஒரு புதிய அரசியல், இத்தனை வருஷமாக திராவிடம்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்களான்னு தெரியல, நிறையா பண்ணியிருக்காங்க. புதுசாக இருக்கட்டுமே, மாற்றம் கொண்டு வரணும்ல, சேஞ்சஸ் கொண்டு வரணும்ல, அதுக்காக தான் ப்ரோ. மேனிஃபெஸ்டோ யாருக்கு தெளிவாக இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு. ஸோ யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட கோட்பாடு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணலாம். அவர்கள் ஆல்ரெடி 10 வருஷமா இருக்காரு. அவரோட கோட்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவருக்கு. எனக்கு அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் ஆனால் யங்ஸ்டர்ஸ் வந்து பவர் அதிகமாக இருந்துச்சு, அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட வே ஆஃப் திங்கிங் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா anyone can opt for it. I think Vijay would be the right choice if you think yes. இல்ல, விஜய் வந்து ரொம்ப தைரியமா எல்லாரும் எதிர்த்து பேசுறாரு, அடிக்கிறான்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, பத்தியிலே சரி, அதை எப்படி பாக்குறீங்க? தைரியமா பண்றாரா ப்ரோ? மேபி இது அவரோட இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் காலம். மேபி போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு he has to improve. ப்ராபப்ளி இது இம்ப்ரூவ்க்கான காலம் நான் சொல்கிறதோட எஸ், ப்ராபப்ளி அவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. தட் இஸ் சம்திங் ரியலி we have to appreciate. So I guess Vijay will be the good choice if you ask me. விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம். ஏன் விஜய்? அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் முற்போக்கு ஐடியாஸாக இருக்குது, அதனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணுது. சீமான் வந்து பேசுகிறாரு, ஆனால் எந்த அளவுக்கு செயல்படுவார்னு தெரியல. விஜய்க்கு கொடுக்கலாம், யங்ஸ்டர்ஸ் வேறு, அவர் ஏதோ சாதிக்கலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து 3 பேரில் விஜய் தான் எனக்கு அதிகமாகிற மாதிரி தெரியுது. எனக்கு அவர் தான் ஃப்யூச்சரில் வந்து வருவான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சினிமா ரசிகர்கள் வேறு, ப்ளஸ் வந்து இப்போ அவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம், இப்போ நடந்த விக்ரவாண்டியில் கூட்டம் பார்க்கும்போது அவருக்கு 2 பேரை விட இவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு என்னோட கணிப்பு. இப்போதைக்கு இருக்க கல நிலவரத்தைப்படி பார்த்தா திமுகவுக்கு தான் போடுற மாதிரி. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ இவங்க சீமான் வந்திருக்காரு, அவருடைய இது எனக்கு பிடிக்காதுன்னா அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசிகிட்டு இருக்காரு, அதனால் அது அவர் சாத்தியப்பாடு இல்லைன்ற மாதிரி இருக்கும். விஜய் இப்போ தான் வந்திருக்காரு, அதனால் கொஞ்சம், ஏன்னா எலெக்ஷனுக்கு எடுத்தோடனே ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா அடுத்த நிற்கட்டும், ஒரு எலெக்ஷனில் தோத்துட்டு நின்னாருன்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போடலாம். உங்களோட பதிலே தப்பாக இருக்குது. தோத்தாதான் வந்து அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்ற மாதிரி சொல்கிறீங்க, எந்த ஆங்கிளில் சொல்கிறீங்க? இல்லை, அது அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் எடுத்தோடனே வெற்றி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இன்னொருத்தவங்க பின்னாடி வருவாங்க. இப்போ ஆல்ரெடி தமிழ்நாட்டு மேலே ஒரு மிஸ்டேக்கே என்னன்னு பார்த்தோம்னா, சினிமா துறையிலேருந்து வந்துட்டுருக்காங்க, வந்தோடனே தூக்கி கொடுத்துடணுமான்ட்டு. இப்போ இவங்க வந்து விஸ்டாண்ட் பண்ணி நின்னாங்கன்னா ஒரு 5 வருஷம் நிற்கட்டும், 31 வேணால் சரி நின்னா அது வரைக்கும் ஒரு தாக்கு பிடிச்சி நின்னாருன்னா போடலாம். ஓகே. இப்போ விழுப்புரத்தில் வந்து மழை வெள்ளத்தெல்லாம் பாதிக்கப்பட்டீங்க. ஆமாம். உதவிகள்லாம் வந்துச்சா? உதவிகள் வரல, லேட்டாக தான் வந்துச்சு. திமுக கவர்மெண்ட் தானே இருக்குது, அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? ஏன் வரலன்றது அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்குது. ஏன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் அங்கே கிராமன்றதுனால தண்ணி போகிறது அந்த இது கொஞ்சம் இது இருக்குது. இப்போ இங்கே இருக்க வெளிச்சம், மீடியா வெளிச்சம் வந்து அங்கே படலை. இப்போ சென்னையில் ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா இங்கே நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திடீர்னு யாருன்னா ஒருத்தவங்க வந்து சாப்பாடு தர்றது அதெல்லாம் ஒரு பெரிய நியூஸ் ஆகிற அளவுக்கு விழுப்புரத்தில் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நடிகர் வந்து வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார்? உதயநிதி ஸ்டாலின்றது வந்து அவர் நடிகர் தான், இருந்தாலும் ஒரு அரசியல் இதில் வந்துட்டு இருக்காரு, அதனால் வேறு வழி கிடையாது. திமுகவுக்கு அதான் ஒரு வழி. திமுகவில் எவ்வளோ நபர்கள் இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் 2020-19 உள்ள வராரு, இப்போ துணை முதல்வர் ஆகிட்டாரு. ஆமாம். அவர் வந்த உடனே ஒரு 2-3 வருஷத்தில் ஆகலாம். ஆமாம், ஆகக்கூடாதா? விஜய் அவர் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா இப்போ இவருக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க நீங்கள் உதயநிதி நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சா கூட அது உள்ளே வந்துடுவார். ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து சிஎம்மோட பையன்றதுனால வேறு வழி கிடையாது, அதனால் அவர் நேரடியாக வரதான் செய்வாங்க. ஏன்னா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படி தானே வந்துட்டு இருக்காங்க, டைனாஸ்டி பாலிட்டிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க தான் வருவாங்க. இப்போ நம்ம எடுத்தோடனே இப்போ என்னோட இது வந்து நான் வந்து உதயநிதி வராரான்னு பார்க்க மாட்டேன். எடுத்தோடனே அதிமுக திமுகவான்னு இருக்கும்போது நான் இப்போதைக்கு திமுகவுக்கு போவேன், அவ்வளோதான். மேபி விஜய்க்கு இருக்கும் ப்ரோ. ஏன்னா புதுசாக ஒருத்தர் அரசியலுக்குன்னு வராரு. அவரோட ரோல் வந்து சினிமாவில் இவ்வளோ நாள் இருந்துட்டு அவருக்கு வந்து போதுமான இது வந்து சினிமாலேயே இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக அவர் வந்து சேவை செய்ய வராரு அப்படின்ற பட்சத்தில் மேபி என்னோட ஆதரவு வந்து விஜய்க்கு இருக்கும். சீமான் அண்ணா ரொம்ப வருஷமா நமக்காக போராடிட்டு இருக்காரு, அவருக்கு ஆதரவு இல்லையா? சீமானுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ப்ரோ, அவர்
பண்ணுறாரு. பட் மேபி அவரை காட்டி பெஸ்ட்டாக விஜய் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அஜித் ஃபேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் நான் சப்போர்ட் எப்பயுமே இருப்பேன். எதனாலனா மாற்றம் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. நாங்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாமே சேஞ்சஸ் எதிர்பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாமே விஜய் பக்கம் இருக்கிறனால அவர் பக்கம் வருவார் நான் நம்பிக்கை ப்ரோ. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்போது கரெக்டாக எம்பி எலெக்ஷன் வரும்போது கரெக்டாக இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை இல்லைன்ற மாதிரி ஏதோ தேவையில்லாம் அபியூஸான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆல்வேஸ் தளபதி தான் ப்ரோ. பிடிக்காதுன்னா சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணுற மாதிரிலாம் தெரில ப்ரோ. தளபதிக்கோசம் தான் வெயிட்டிங் எல்லாருமே. தளபதி தான், கண்டிப்பாக தளபதி தான். தளபதி ப்ரோ. ஒரு 100 பேரை கேளு ப்ரோ, 99 பேர் தளபதி தான் சொல்லுவாள். என்ன ப்ரோ இது? ப்ரோ டெய்லி தளபதி நியூஸ் தான் போயின்னு இருக்கு. அந்த பனையூரில் அந்த இது எல்லாமே இப்போ கூட பாருங்க, தளபதி இன்ஸ்டாகிராம் தான் தளபதி தான் வராரு. தளபதி தான் ப்ரோ, சொல்ல முடியாது. அவ்வளோ டிஎம்கே தான். இதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் இப்போதைக்கு யார் தெரியுமா, ஒரு 36 பேர் இருக்காங்க. எல்லாருமே தளபதி தான். எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க தளபதி தான். விஜய் வந்துட்டு அரசியல் வந்துட்டு அப்புறம் தான் சீமான் பற்றியே தெரியும். விஜய் வரதுக்கு முன்னாடி நான் சீமான் தான் ஓட்டு போடலான்னு இருந்தேன். அப்புறம் விஜய் வந்துட்டு அப்புறம் அரசியல்லாம் பார்ப்பேன். சீமான் ஸ்பீச்லாம் பார்க்க முடியாது தெரிஞ்சு அவ்வளோலாம் இது இல்லை அப்படின்னு. அவர் நேற்று ஒன்று பேசுகிறாரு, இன்னைக்கு ஒன்று பேசுகிறாரு. அதுமாரி அவர் பேசுறது ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை. சப்போஸ் அவரை வந்து இவங்க 2 பேரை விட வந்து ஓட்டு அதிகமாக காட்டுவார். அண்ணாமலையை விட சீமானை விட இவர் அதிகமாக தான் ஓட்டு காட்டுவார். ஆமாம், கண்டிப்பாக காட்டுவார். ஃப்யூச்சரில் வந்து இந்த ட்ரிப் இல்லைனா கூட அடுத்து ஒரு 26க்கு அப்புறம் ஒரு 100 சட்டசபை எலெக்ஷனில் இவர் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இவருக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி திராவிட கட்சிகள் இருக்காங்க. இப்போ எப்படி திடீர்னு விஜய்க்கு மாற முடியும்? மாற்றம் தேவை இல்லையா? மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? மாற்றம் தேவைதான். அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க அழிக்கப்படணும் இல்லையா? வாய்ப்பு கொடுக்கும் போது அவங்களுடைய திறமையை வந்து வெளிப்படும் இல்லையா? அதனால விஜய்க்கு கொடுக்கலாம். வளர்ந்து வரும் ஒரு பாலிட்டிஷியனாக இருக்கார். அதனால் அவருக்கு கொடுக்கலான்னு நான் என்னுடைய அபிப்பிராயம். அண்ணாமலையும் என்னை வந்து கன்சிடரேஷன் இருக்கார். அவர் அதோட ஏன் விஜய் சொல்கிறேன், நான் ஆக்சுவலி வந்து விஜய் ஃபேனு, அதனால தான் விஜயும் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தா அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. வந்தாச்சுன்னா அவர் என்ன நல்லது பண்ணுவார், ஏன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஆதரவு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தளபதிக்கு தான் எப்பயுமே. ஆமாம், புதுசாக ஏதோ பண்ணுறதுக்காக வராரு அவர். ஸோ அதுக்காக நம்ம வரவேற்போமே. யார் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, யாருக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அவர் நிறையா முயற்சி எடுக்கிறாரு, ஆனாலுமே அவர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ தளபதின்ற ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஆக்டரு. ஸோ அவர் நிறைய ரீச் இருக்குது. ஸோ அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஒர்க் விட்டுட்டு நமக்காக நீ வளரனா, ஸோ நம்ம தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும். பெரிய ஆள் வேறு நிறையா அவருக்கு ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ ஒரு ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமீபமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ஈடுபடுறாரு அரசியலில். ஆளுங்கட்சிகளை டேரெக்டாக பார்க்குறாரு. பிஜேபி எதிர்த்து இன்னைக்கு பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பயப்படவே மாட்டார் ப்ரோ, எதுக்குமே கெத்தாக நிற்பார், அவ்வளோதான்.